இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு ஸ்திரீ கேட்கிறா, எங்கள் பிதாக்கள் இந்த இடத்துல இந்த மலையில தொழுது கொண்டார்கள், நாங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும் பொழுது இயேசு அழகாக சொல்கிறார், தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எங்கும் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீங்கள் பழைய காலத்து கட்டளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, உன்னை எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்த தேவன் நானே, என்னை தவிர வேறு தேவன் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. 2வது கட்டளை, வானத்திலே மேல வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் சொருபத்தியாகிலும் விக்கிரகத்தியாகிலும் நீ உருவாக்காதீங்க, அதை வணங்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இது 2வது. அடுத்து பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்துவின் மடியில சாஞ்சி தூங்குறாரு. தெரியும், அவருடைய மார்பிள சாய்ந்து தூங்கின சீசனா இருக்கிறாரு. ஆனா யோவான் அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவர் தரிசனத்துல யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக நான் கண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது அதான் இயேசு கிறிஸ்துன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த மகிமை வேறமா இருக்குது. அல்லேலூயா. இங்க நம்ம போட்டோன்னு இயேசு கிறிஸ்துன்னு காமிச்சிருக்கிறது எல்லாமே உண்மையான இயேசு கிறிஸ்து கிடையாது. அல்லேலூயா. அது பிசாசானவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு போட்டோல அடக்கி வைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு சிலைக்குள்ள அடக்கி வைக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அவர் அனாதி தேவனாக இருக்கிறார். பரலோகத்திற்கு போனவன அவர் கண்கள்ல இருந்து அக்னி ஜுவாலை இருக்குது, அவர் முகம் சூரியனை போல இருக்கிறது, அவருடைய சிரசும் அவருடைய தலையும் எப்படி இருக்கிறதாம்? உறைந்த வெண் மலையை போல இருக்கிறதாம். அல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை. அவரை பார்த்தோன்னே அங்கே யோவான் செத்தவனை போல அவன் பாதத்திலே விழுந்தாராம். அல்லேலூயா. இயேசு கைப்பிடித்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிர் உள்ளவா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இங்க மார்பிள சாஞ்சாரு, அவர் உடம்புல சரீரத்தில் இருக்கும் பொழுது உயிர் தெழுந்த வல்லமை ஆகி அங்க போனதுக்கு அப்புறம் அவர் பாதத்தில் விழுகிறார், பயந்துட்டாரு. அல்லேலூயா. அதான் பயப்படாதுன்னு சொல்லி இயேசு தூக்குறார். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல எதுக்கும் நீ ஒப்பானவர் அல்ல, அவர் இந்த உலகத்தை விட மேலானவர். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராங்க.